வணக்கம். இந்த முகத்தை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நிச்சயமா பார்த்திருப்பீங்க. டி-ஷர்ட்கள்ல, போஸ்டர்கள்ல, போராட்டங்கள்ல. ஆமா, இது வெறும் ஒரு முகம் இல்ல. இது ஒரு உலகளாவிய சின்னம். ஆனா இந்த சின்னத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மனிதர் யாரு? இன்னைக்கு நம்ம அந்த மனிதரோட கதைய தான் பார்க்க போறோம். எர்னெஸ்டோ சே கிவேரா. ஆனா அந்த போட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற மனிதரோட கதை என்ன? ஒரு டாக்டர் எப்படிங்க ஒரு கொரில்லா போராளியா மாறினாரு? அதிகாரம், செல்வாக்குன்னு எல்லாத்தையும் வேண்டான்னு ஒதுக்கிட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஆயுதம் ஏந்த அவரை தூண்டுனது எது? வாங்க, எர்னஸ்டோ குவேராவோட பயணத்தை நாம சேர்ந்து பார்க்கலாம். சரி, நம்ம வழக்கமா ஒருத்தரோட கதைய அவங்க பிறப்புல இருந்து தான் ஆரம்பிப்போம். ஆனா இங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமா அவரோட சிந்தனை எங்கிருந்து ஆரம்பிச்சதோ அங்கிருந்து தொடங்கலாம். ஏன்னா அதுதான் இந்த கதையோட முக்கியமான புள்ளி. எர்னெஸ்டோ குவேரா நல்ல வசதியான குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர். மக்களோட நோய்களை குணப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கனவோட மருத்துவம் படிச்சாரு. அவர் ஆரம்பிச்ச இடத்துக்கும் அவர் போய் சேர்ந்த இடத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய மலையளவு வித்தியாசம் இருந்துச்சு. உடலை குணப்படுத்த நினைச்ச ஒருத்தர் எப்படி ஒரு சமுதாயத்தையே குணப்படுத்த கிளம்பினாரு? சொல்லுவாங்க இல்லையா, ஒரே ஒரு பயணம் நம்ம வாழ்க்கையே மாத்திடும்னு. சேக்வேரா விஷயத்துல அது 100க்கு 100 உண்மை. சில நேரங்கள்ல நம்ம பாக்குற காட்சிகள் நமக்கே தெரியாம நம்மள மாத்திடும். தி மோட்டார் சைக்கிள் டைரீஸ்னு இன்னைக்கு பிரபலமா சொல்ற அந்த பயணம் சும்மா ஒரு ஜாலி ட்ரிப் இல்ல. அது அவரோட கண்ணு திறந்த ஒரு பயணம். புத்தகத்துல படிச்ச ஏழ்மையையும் அநீதியையும் முதல் முறையா நேர்ல பாக்குறாரு. அந்த சுரங்க தொழிலாளிகளோட கஷ்டம், தொழுநோயாளிகளோட வலி, இதெல்லாம் அவர் மனசுல ஒரு பெரிய நெருப்ப கத்த வச்சிடுச்சு. இந்த மாற்றம் ஒரே நாள்ல நடக்கல. இது படிப்படியா நடந்தது. முதல்ல ஒரு டாக்டரா மத்தவங்களோட வலிய பார்த்தாரு. அப்புறம் ஒரு பயணியா அந்த வலிக்கு காரணம் என்னன்னு தேடினாரு. கடைசியா அந்த காரணத்தை வேரோட அழிக்கணும்னு ஒரு புரட்சியாளரா ஆயிட்டாரு. இது ஒரு தனிப்பட்ட மனிதரோட மாற்றம் மட்டும் இல்ல, ஒரு சித்தாந்தமே அங்கதான் பிறந்தது. அவரோட அந்த தேடல் அவரை அடுத்த கட்டத்துக்கு, அதாவது கியூபாவுக்கு கூட்டிட்டு போச்சு. இங்கதான் டாக்டர் எர்னஸ்டோ தளபதி சேவா மாற போறாரு. மெக்சிகோல நடந்த அந்த சந்திப்பு சரித்திரத்தையே மாத்த போற ஒரு சந்திப்பு. காஸ்ட்ரோ சகோதரர்களோட கியூபா விடுதலை போராட்டம் சே குவேராவோட தேடலுக்கு ஒரு வழியை காட்டுச்சு. உடனே தன்னோட எல்லா அறிவையும் அந்த போராட்டத்துக்காக அர்ப்பணிக்க முடிவு செஞ்சாரு. நினைச்சு பாருங்க, வெறும் 82 பேரோட ஒரு படகுல ஆரம்பிச்ச போராட்டம் எல்லாரும் இந்த தோத்துருன்னு தான் சொன்னாங்க. ஆனா சேயோவோட அந்த கொரில்லா போர் யுக்தி, குறிப்பா சாண்டா கிளாரா நகரத்தை கைப்பற்றின விதம், பாட்டிஸ்டாவோட ஒட்டுமொத்த ராணுவத்தையுமே ஆட்டம் காண வச்சிடுச்சு. புரட்சிக்கு வெற்றி நிச்சயம்னு அப்பதான் தெரிஞ்சது. வெற்றி கிடைச்சாச்சு, எல்லாரும் நிம்மதியா இருக்கான்னு நினைப்பாங்க. ஆனா சேவுக்கு புரட்சி இங்க முடியல, இங்கிருந்து தான் உலகம் முழுமைக்கும் ஆரம்பிக்குதுன்னு தோணுச்சு. கியூபாவோட பெரிய பெரிய பதவிகள்ல இருந்தாரு. தேசிய வங்கி தலைவர், தொழில்துறை அமைச்சர்னு. ஆனா அந்த அதிகார நாற்காலிகள்ல அவரால உட்கார முடியல. அவருக்கு அது ஒரு ஜெயில் மாதிரி இருந்துச்சு. கியூபாவுக்கு கிடைச்ச விடுதலை லத்தீன் அமெரிக்கால இருக்க எல்லா நாட்டுக்கும் கிடைக்கணும்னு ரொம்ப தீவிரமா நம்பினாரு. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாட்டுல 2வது பெரிய பதவியில இருக்கிற ஒருத்தர் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் ஒரு சாதாரண போராளியா மாறுறாரு. குடும்பம், பாதுகாப்பு, அடையாளம் எல்லாத்தையும் தன்னோட கொள்கைக்காக விட்டு கொடுத்தாரு. இது எவ்வளவு பெரிய தியாகம் இல்லையா? அவரோட இந்த முடிவு அவரோட கடைசி போர்க்களத்துக்கு கொண்டு போச்சு. பொலிவியா காடுகள்ல தண்ணி ஒரு ஆளா. ஆனா பொலிவியா கியூபா மாதிரி இல்ல. அங்க உள்ளூர் மக்களோட ஆதரவு அவருக்கு கிடைக்கல. தனி மரம் ஆகிட்டாரு. ஒரு பக்கம் பொலிவியா ராணுவம், இன்னொரு பக்கம் சிஐஏவோட உதவி. அவரால தப்பிக்கவே முடியல. சுத்தி வளைக்கப்பட்டாரு. வெறும் 50 பேர். இந்த எண்ணைய கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் ஒரு பெரிய ராணுவம், உலகத்தோட சக்தி வாய்ந்த உளவு அமைப்பு. இன்னொரு பக்கம் வெறும் 50 பேர். அவங்களோட நிலைமை எவ்ளோ மோசமா இருந்திருக்கும்னு இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். அக்டோபர் 9, 1967 காயத்தோட பிடிப்பட்ட சேவை எந்த விசாரணையும் இல்லாம சுட்டுக் கொன்னாங்க. சாவ கண்ணு முன்னாடி பாக்கும்போதும் அவர் சொன்னதா சொல்லப்படுற இந்த வார்த்தைகள் அவரோட தைரியத்துக்கு ஒரு பெரிய சாட்சி. ஆனா அவரோட மரணத்தோட இந்த கதை முடியல. உண்மையில சொல்லப்போனா அங்கதான் அவரோட சகாப்தமே தொடங்குச்சு. அவரோட மரணத்துக்கு அப்புறம் சே குவேரா அப்படிங்கிற பெயர் 2ஆ பிரிஞ்சுது. ஒரு பக்கம் அவரை அடக்கப்பட்ட மக்களோட விடுதலை நாயகனா ஒரு ஹீரோவா பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் அவரோட விமர்சகர்கள் அவரை வன்முறைய கையில் எடுத்த ஒரு சர்வாதிகாரியா பார்த்தாங்க. இந்த விவாதம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. ஆக கடைசியா நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வர்றோம், அந்த புகைப்படத்துக்கு. எர்னெஸ்டோ குவேரான்ற மனுஷன் இறந்து போயிட்டாரு. ஆனா சே அப்படிங்கிற ஒரு சின்னம் மறுபடியும் பிறந்துச்சு. அந்த சின்னத்துக்கு அதை பாக்குற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் கொடுத்தாங்க. சரி, இன்னைக்கு உலகத்துல அநீதி, ஏற்றத்தாழ்வு,
சுரண்டல் எல்லாம் இன்னும் இருக்கு. இந்த நேரத்துல தன்னோட வசதியான வாழ்க்கைய விட்டுட்டு மக்களுக்காக போராடின சேக்வேராவோட கதை நமக்கு என்ன சொல்லுது? ஒரு சாதாரண மனுஷன் எப்படி ஒரு அழியாத சின்னமா மாறுறான்? அந்த சின்னத்தோட சக்தி என்ன? இத பத்தி நாம எல்லாரும் யோசிக்க வேண்டியிருக்கு.